பொசிஷன்ல வச்சுக்கோங்க. ரெடி, ஸ்டார்ட். நல்லா மூச்சை பிடிச்சி வச்சுக்கோங்க. ரெடி, கண்களை மூடிக்கோங்க. for 45 seconds. Breathe in, hold 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? அதனை தொடர்ந்து பிரீத் அவுட் பண்ணும்போது வாய் வழியா வரும் சார். அந்த வாய் வழியா வருது. ஆமாங்க சார். எந்த 60 செகண்ட் இருக்க முடியுது. ஆனா டக்குனு அந்த வாய் வழியா நல்லா ஃப்ரீயா அவுட் பண்ண முடியுது. வாய் வழியா மூச்சு விடுறது மூச்சு விடக்கூடாதுங்க மேடம் இப்போதைக்கு. சரிங்களா? மூக்கிலே விட ட்ரை பண்ணுங்க. 60 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சு அதை வந்து மூக்கு வழியாவே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களை அறியாம வேணா வாய் வழியா கண்டிப்பா வெளியே வரும். அது அறியாமல் வருவது. நம்ம வந்து மூக்குலதான் விடணும் மேடம். சரிங்களா? ஓகே. அதனை தொடர்ந்து இப்பொழுது மெடிடேஷன். சுகாசனம்ல உட்கார்ந்துக்கலாம். அதாவது சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்துக்கவங்க உட்கார்ந்துக்கலாம். இந்த மாதிரி 1 லெக்க மேல போட்டு உட்கார முடியும் அப்படின்றவங்க இந்த லெக்க மேல போட்டு உட்கார்ந்துக்கோங்க. நம்ம மெடிடேஷன் பண்ண போறோம். இன்றைக்கான முத்ரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான முத்ரா. பேரை கேட்டாலே வந்து அப்படியே நமக்கு ஜெகஜோதியா எரியக்கூடிய முத்ரா. குபேர முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குபேரன்னா யாருங்க? பணத்தை அள்ளி கொடுப்பவர் குபேரர். ஸோ இப்ப அன்னைக்கு அந்த இன்றைய காலை பொழுதில் குபேர முத்ரா வந்து நம்ம செய்ய இருக்கிறோம். ஸோ அப்ப பணம் கொட்டும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த குபேர முத்ரா வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷனையும், உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா அதை எளிமையா சரிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான முத்ரா தான் இந்த குபேர முத்ரா. முதல்ல வந்து பிளட் சர்க்குலேஷன், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பிளட் பிளாக்கேஜ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த முத்ரா வந்து ஈஸியா சரி பண்ணும். அதனை தொடர்ந்து தலைவலி, திடீர்னு ஒத்த தலைவலி வரும், ரெட்டை தலைவலி வரும் அடிக்கடி, அவங்கெல்லாம் இந்த முத்ரா பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த தலைவலி எல்லாமே சீக்கிரம் வந்து சரியாகும். ஸோ அந்த முத்ரா தான் இன்னைக்கு பண்ண போறோம். குபேர முத்ரா. 2 கை இப்படி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுன்னு சொல்றேன். வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல் 2 விரல்களும் கட்டை விரல்களும் மடக்கிக்கிறீங்க. மடக்கும். முதல் 2 விரல்களும் கட்டை விரல்களும் மடக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ மற்ற கடைசி 2 விரல்களை கீழே வச்சுக்கோ. அதாவது இப்படி வச்சுக்கணும். இப்படி தெரியுதுங்களா? தெரியுதா? முதல் 3 விரல்கள், அதாவது முதல் 2 விரல்களும் கட்டை ரொட்டேஷன் சுழற்சி. ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5. இப்ப வந்து ரிவர்ஸ் நான் தண்ணி எடுக்கணும். இப்ப நான் வந்து இப்படி தண்ணி எடுத்துட்டேன். இப்ப வந்து இப்படி தண்ணி எடுக்கணும். அப்ப எப்படி பண்ணணும்? கீழே போயிட்டு மேல வரணும். 1 2 3 4 5 டவுன். இதை முடிச்சுட்டு டவுன் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் யூஸ்வல் ரைட் லெக் பேக், கால் பின்னாடி. இதுல எக்ஸசைஸ் கிடையாது. லெஃப்ட் லெக் பேக், பிளாங்க் போஸ். 6 அஷ்டாங்கம் அல்லது சஷாங்கம். இதுலயும் எக்ஸசைஸ் கிடையாது. ஆண்கள் அஷ்டாங்கம், பெண்கள் சஷாங்கம். ஆனால் 7 கோப்ரா போஸ், இதுல எக்ஸசைஸ் இருக்கு, ஆசனாஸ் இருக்கு. ஸோ அதனோட குறிப்பா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 7 ஆசனங்கள், ஒவ்வொரு சக்கராவை ஆக்டிவேட் பண்றதுக்கு 7 ஆசனங்கள் வந்து இன்னைக்கு பண்ண போறோம். அதாவது ஒரு சொட்டு அமிர்தம் கொடுத்தாலும் அமிர்தம் தான். அந்த மாதிரி நம்ம 7 ஆசனம் பண்ணாலுமே அந்த 7மே வந்து சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பண்ண போறோம். முதல் சக்கரா வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம், பின் முதுகின் முடிவில் இருக்கக்கூடிய இடத்துலதான் மூலாதாரம் லொக்கேட் ஆயிருக்கு. இப்ப அந்த மூலாதாரத்தை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து உத்கடாசனான்னு சொல்லக்கூடிய சேர் போஸ் பண்ண போறோம். கால்களை வந்து ஷோல்டர் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு சக்கரம் எப்படி சார் ஆக்டிவேட் ஆகுது, நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடம் எந்தெந்த சக்கரா எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு நான் சொல்லும் போதுலாம் அந்த ஆசனா பண்ணும் போது அந்தந்த இடம் அசைவாகுதான் நீங்க நோட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து மூலாதாரம் வந்து முதுகின் எஜ்ல முடி இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த ஆசனா பண்ணும்போது அந்த இடம் வந்து விரிவடையுதா, அந்த இடத்துக்கு அசைவு வருதா நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா சார் அசைவு வருது அப்படின்னா அந்த ஆசனை நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம்.
ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து மூலாதாரம் முதுகு தண்டோட எட்ஜ்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. இப்போ வந்து அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு முதல்ல உத்தடாசனா பண்ண போறோம். ரெடி? பிரீத் இன், ஹேண்ட்ஸ் அப். பிரீத் அவுட், ஹாஃப் பெண்ட். அப்படியே நேரா உட்காடுறீங்க. ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹாஃப் செட்ல உட்காந்துக்கிறீங்க. 1 2 3 4 5. பிரீத் இன் அப், பிரீத் அவுட் டவுன். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஹாஃப் செட்ல இப்படி உட்காரும் போது இந்த இடம் தான் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். உங்களுக்கு ஒரு சில பேர் கால்ல ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. கால் வந்து பேலன்ஸ் தான் பண்ணுது தவிர ஸ்ட்ரெச் ஆகுறது பூரா இந்த இடம் தான். ஸோ பிரீத் இன் நல்லா பண்ணிக்கிறீங்க. பிரீத் அவுட் பண்ணிட்டு அப்படியே இப்படி டர்ன் பண்ணி பின்னாடி பாருங்க. லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி பின்னாடி பாருங்க. பர்சவ ஆஞ்சநேயாசனா ட்விஸ்டிங். 1 2 3 4 5. பிரீத் இன் அப். இப்போ வலது காலை டர்ன் பண்ணிக்கிறீங்க. இரண்டு புறமுமே பண்ணும். வலது கால் டர்ன் பண்ணி மடக்கிறீங்க. ரெடி? பிரீத் இன், பிரீத் அவுட். இப்போ வலது புறமா திருப்பி பின்னாடி பாருங்க. கைகளை எல்போஸை முட்டி மேல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. பிரீத் இன் அப், பிரீத் அவுட், ரிலீஸ். இப்ப நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நான் அந்த லோவர் ஹிப்பு வளையணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப இரண்டு பக்கமும் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு லோவர் ஹிப்புக்குமே அசைவு கொடுத்தாச்சு. ஸோ இது சுவாதிஷ்டான சக்கரால ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனம். மூலாதாரம் முடிஞ்சு, சுவாதிஷ்டானம் முடிஞ்சு. அடுத்து மணிப்பூரகம் வயிற்றுல லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ வயிற்றுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். வயிற்றுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கிற இரண்டு ஆசனங்களும் படுத்த நிலைகள்ல தான் வரும். முதலாவதாக திரும்பி படுத்துக் கொள்கிறீர்கள். இப்போ வயிறு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். ஆகுதான் இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க எனக்கு. ரெண்டு காலையும் மடக்கிக்கோங்க. ரெண்டு காலையும் கேட்ச் பண்ணிக்கோங்க. ரெடி? பிரீத்ன்னு சொல்லும் போது நல்லா இப்படி மேல வரணும். அவ்வளவுதான். சரிங்களா? ரெடி? பிரீத் இன் அப், ஹோல்ட் 1 2 3 4 5. பிரீத் அவுட் டவுன். நல்லா வயிறு தானே, வயிறு நல்லா தரையில அழுத்தம் கொடுத்துச்சா, வயிறு ஸ்ட்ரெச் ஆச்சா. திஸ் இஸ் கால்ட் மணிப்பூரகம். மணிப்பூர சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிருக்கு. அப்படியே திரும்பி பாருங்க. இதுக்கு இன்னொரு ஆசனா இருக்கு. அதாவது மணிப்பூரகம் வயிற்றை ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னொரு ஆசனா நவுகாசனான்னு சொல்லுவாங்க. ரெடி? பிரீத் இன் அப், கையை தலையை உயர்த்திக்கிறீங்க. ரெடி? பிரீத் இன் அப், ஹோல்ட் 1 2 3 4 5. ரிலீஸ். வயிறு நல்லா டைட் ஆச்சா? வயிறு நல்லா டைட்டா இருக்கும். இதுதான் வந்து மணிப்பூரகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனம். நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் அப்படியே எந்திரிச்சு அநாகதம் அப்படின்ற அநாகத சக்கரா பண்ண போறோம். மணிப்பூரகம் வயிற்றுல இருக்கு. அநாகதம்ன்றது லங்ஸ், மார்புல இருக்கு. இந்த மார்பை வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ண போறோம். அதுக்கு வந்து உத்தான மண்டுஹாசனா அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச் தான் பண்ண போறோம். இதுதான் ஃபார்முலா. இப்போ ஸ்ட்ரெச் பண்ணா இந்த மார்பு பகுதி விரிஞ்சா இந்த சக்கரை ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ அதுக்கு ஸ்ட்ரெச் பண்ண போறோம். வஜ்ராசத்துல உட்காந்துக்கோங்க. வஜ்ராசத்துல உட்காந்து காலை நல்லா வைடா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா காலை வைடா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. வைடா ஓபன் பண்ணி வச்சிட்டீங்களா? இப்போ வலது கை தூக்கி பின்னாடி வச்சுக்கோங்க. இடது கை தூக்கி பின்னாடி வச்சுக்கோங்க. ட்ராப் பண்ணி வச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு கூன் போட்ட மாதிரி இப்படி இருக்கும். இப்போ நீங்க உடனே இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்றீங்க. நெஞ்சை வந்து முன்னாடி கொண்டு வரீங்க. உத்தான மண்டுகாசனா. ஹோல்ட் 1 2 3 4 5. ஸ்லோலி லெஃப்ட் ஹேண்ட் அவுட், ஸ்லோலி ரைட் ஹேண்ட் அவுட். நல்லா பாத்தீங்கன்னா லங்ஸ் முன்னாடி வந்து பேக் டு பொசிஷன் போயிடுச்சு. அப்போ நல்லா லங்ஸ் விரிச்சிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனா. கால்களை சேர்த்து வச்சு ரைட் சைட்ல வச்சு இறங்க. வஜ்ராசனம் எப்பவுமே வலது புறமா வச்சுதான் இறங்கணும். அடுத்ததாக விசுத்தின்னு சொல்லக்கூடிய சக்கரா. இந்த விசுத்தி சக்கரா இந்த தொண்டையில, இந்த கிளாண்ட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த தொண்டையை வந்து இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண போறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம உஷ்காசனான்னு சொல்லக்கூடிய கேமல் போஸ் பண்ண போறோம். முட்டி போட்டு எந்திச்சுக்கோங்க. முட்டி போட்டு எந்திச்சுக்கோங்க. கைகளை முன்னாடி நீட்டுங்க. வலது கை இடது கை அப்படியே பொறுமையா பின்னாடி கொண்டு போய் உங்களோட கால் பாத்துல வச்சு தலையை தொங்க போட்டுக்கோங்க. தலை நல்லா தொங்கும். ஹோல்ட் 1 2 3 4 5. ஸ்லோலி ரிலீஸ். ஸ்லோலி ரிலீஸ்.
இப்போ அதோட நல்லா பாத்தீங்கன்னா நல்லா பின்னாடி போயிட்டு வரும்போது இந்த தலை வந்து நல்லா தொங்கி இருக்கும், கழுத்து நல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். சரி, இதான் விசுத்திக்கான சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனம். நெக்ஸ்ட் ஆகினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்னா சக்கரா. ஆக்னா சக்கரா வந்து பாத்தீங்கன்னா சிவனோட நெற்றிக்கண்ணு சொல்லுவாங்க. நம்ம பொட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா, இது சென்டர், இந்த இடத்தான் வந்து இப்போ ஆக்னா சக்கரா லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஆக்னா சக்கராவை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இப்ப அடுத்து ஆசனா பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், சசாங்காசனம் பண்ண போறோம். ஏன் சசாங்கம் பண்றோம்னா, சசாங்காசனத்துல டைரக்டா இந்த நெத்தி வந்து இப்படி கீழே டச் ஆகும், அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆசனா தான் சசாங்காசனா. ஆக்னா சக்கராக்கு வாங்க பார்ப்போம். சசாங்கம். ஹோல்ட் 1 2 3 4 5. ரெடி? பிரீத் இன், பிரீத் அவுட், ரிலீஸ். இப்போ மூலாதாரம் பார்த்துட்டோம், சுவாதிஷ்டானம்க்கு ஒரு ஆசனா பார்த்துட்டோம், மணிபூரம்க்கு 2 ஆசனா பார்த்துட்டோம், வயிற்றுக்கு. அனாஹதம் லங்ஸுக்கு ஒரு ஆசனா பார்த்துருக்கோம், விசுத்தி தொண்டைக்கு ஒரு ஆசனா பார்த்துருக்கோம், ஆகினைக்கு ஒரு ஆசனா பார்த்துருக்கோம். இறுதியா வந்து சஹஸ்ரதாரான்னு சொல்லக்கூடிய, இந்த துரியம்னு சொல்லுவாங்க, சஹஸ்ரதாரான்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து இப்போ நல்லா அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆசனா பண்ணணும். அது என்னன்னா அர்த்த சிரசாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிரசாசனம் எல்லாரும் தலைகீழா நிக்கிறது, அதெல்லாம் ஹாஃப் பொசிஷன். கைகள் நல்லா கீழே வச்சுக்கிறீங்க, உச்சந்தலை நல்லா கீழே வச்சுக்கிறீங்க, கால்கள் சேர்த்து வெறும் இப்படி மட்டும் வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். கால்கள் சேர்த்து வெறும் இப்படி மட்டும் வச்சுக்கிறீங்க. ஹோல்ட் 1 2 3 4 5. ரிலீஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சஹஸ்ரதாரா, உச்சந்தலையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆசனம். இப்போ எல்லா சக்கராவும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். எல்லா சக்கராவுமே சரியா இயங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆசனா பண்ண போறோம். திஸ் இஸ் ஃபார் ஆல் சக்கராஸ். தாடாசனா, ஸ்டாண்டிங் ஆசனாவோட பேஸ் போஸ். கால் சேர்த்து வச்சுக்கிறீங்க, கைகள் பிரீத்னா இன்டர்லாக் டுவர்ட்ஸ் ஸ்கை, அப்படியே உயர்த்திக்கிறீங்க, ஹீல்ஸை நேரா பாருங்க. இது வந்து எல்லா சக்கராவும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனா. பாடி ஒரு நிலையா நிற்கும். 1 2 3 4 5. ஸ்லோலி டவுன். ஒவ்வொரு சக்கராக்கும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆசனா நம்ம பார்த்திருக்கோம், 7 சக்கராஸ். ஃபைனலா அந்த எல்லா சக்கராவும் சரியா வேலை செய்யணுன்றதுக்காக பாடியை ஒரு நிலையா நிக்க வச்சு தாடாசனா பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து 7 சக்கராஸ்க்கான 7 ஆசனாஸ். ஒரு டைம் நான் ரிவிஷன் கொடுத்துறேன். முதலாவதாக மூலாதாரத்துக்கு வந்து உத்கடாசனா, சேர் போஸ் பண்ணோம். இரண்டாவது சுவாதிஷ்டானம், லோவர் ஹிப்ஸுக்காக பர்சவ ஆஞ்சநேயாசனா பண்ணோம். மூன்றாவதாக மணிப்பூரகம், வயிற்றுக்கு பகுதிக்கு தனுராசனா, பின்னாடி திருப்பி காலை தூக்கணும், பிளஸ் முன்னாடி இப்படி மேல வந்தோம் படுத்துக்கிட்டு. நெக்ஸ்ட் அனாஹதம், லங்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தான மண்டிகாசனா, நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம். அடுத்து விசுத்திக்கு வந்து கேமல் போஸ், உஷ்டாசனம், பின்னாடி வந்து கை வச்சு தொங்க போட்டோம். அடுத்து அதனை தொடர்ந்து ஆகினைக்கு சசாங்காசனம் பண்ணோம். அண்ட் சஹஸ்ரதாரா, துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சந்தலைக்கு வந்து அர்த்த சிரசாசனம் பண்ணோம். ஃபைனலா தாடாசனா பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை ஆசனா பண்ணியிருக்கோம்னா 9 ஆசனாஸ், 9 to 10 ஆசனாஸ் வந்து நம்ம சக்கரங்களை மட்டுமே ஆக்டிவேட் பண்றதுக்கு பண்றோம். ஸோ ஏன் சக்கராசை நம்ம ஆக்டிவேட் பண்றோம்? ரொம்ப சிம்பிள். நம்ம பாடியோட எனர்ஜி, நம்ம பாடியோட உயிர் சக்தி எல்லாமே இந்த சக்கராஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த சக்கராசை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உபாதைகளுமே நம்ம கிட்ட அடங்காது. ஸோ எந்த ஒரு உபாதையுமே நம்ம பாடி வந்து வச்சுக்காது. பேட் நெகட்டிவ்ஸ், பேட் எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடும். பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் உள்ள வச்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே உட்காருங்க. எப்பவுமே ஃபைனல் பார்ட்டு ரிலாக்ஸேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம 1 மணி நேரம் பண்ணக்கூடிய இந்த யோகாக்கு வந்து ரிலாக்ஸேஷன் தான்